இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 144 இயேசுவின் வாழ்வில் 144 தடை சட்டம் இயேசுவின் வாழ்விலே போடுகிறார்கள். தடைகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற படிப்பினைகளை ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் வித்திட்டு அவனை நல்வழிப்படுத்த இறைவனேசு முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேளையிலும் இந்த மறைநூல் அறிஞர்களாக வல்லுநர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு தடையை ஒவ்வொரு நேரத்திலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தடையை தாண்டி மக்களை கடவுளின் பாதையிலும் இறைவனோடு ஒன்றித்து பயணிக்க ஒரு உறுதுணையை எவ்வாறு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்ற மேன்மையை இன்றைய நற்செய்தி லேவியின் அழைப்பிலிருந்து நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லித் தருகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற இந்த நற்செய்தியை தெளிவாக கடவுள் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். வாழ்வில், இந்த உலகிலே வாழ்வில் உயர்ந்தவர்கள் அனைவரும் தடைகளை கடந்து தான் முன்னேறி இருக்கிறார்கள். தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை யாரது வாழ்விலும் வெற்றியை தந்திருக்காது. ஆண்டவர் இயேசுவுக்கு பல தடைகள். இயேசு தொழுகை கூடங்களில் போதிக்க ஆரம்பித்தார். அங்கு தடை உற்பத்தி பண்ணுகிறார்கள். மேலும் கடற்கரை ஓரம் சென்று போதித்தார். அங்கும் தடைகளை தருகிறார்கள். வீதிகளில் எங்கும் சென்று நன்மையை கற்பித்தார். நீர் எப்படி இவற்றையெல்லாம் செய்யலாம், நீர் எப்படி பாவிகளோடு உணவு அருந்தலாம், இப்படி இருக்கும் ஒரு வார்த்தை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அங்கு ஒரு தடை விதிக்கப்படுகிறது. எதுவுமே பண்ணக்கூடாது, 144 சட்ட உத்தரவு போட்டா அப்படியே பெண்ட்ராப்பா எதையுமே செய்ய முடியாம அடைக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கும். இப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில் லேவியை என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். இந்த லேவி ஒரு சிறந்த ஞானி என்று கூட சொல்லலாம். நல்ல வல்லமையும் ஞானத்தையும் பெற்றிருந்தவர். ஆனால் இவர் சுங்க வரிகளை வசூலித்துக் கொண்டிருந்தார். தனது பணிதானது. இதனால் மக்களிடத்திலே பல வெறுப்புணர்வுகளை சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அப்பேற்பட்ட நிலையிலே இருந்த அந்த லேவி அழைத்து ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி அவரை தெளிவாக அந்த சூழ்நிலையில் மக்களிடமிருந்து வெறுப்பை அவரது வாழ்விலிருந்து களைகின்றார். மேலும் தனது சீடனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை தொடர்ந்து வா, இனி பாவ வாழ்வை தொட்டு விடாதே என்ற உணர்வோடு லேவியை அழைத்து சென்று அவரது பணிக்கென பல தடைகளை தாண்டி தேர்ந்தெடுக்கின்றார். எப்படி ஆறானது தன வாழ்க்கையிலே பலவிதமான தடைகளை தாண்டி தனது இலக்கான கடலை சென்றடைவது போல நமது வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்கள், துன்பங்கள், தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிய என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டோடு நமது வாழ்க்கை பயணத்திலே செல்ல வேண்டும் அன்புமிக்கவர்களே. ஆகவே தான் ரோமையர் 8:30 தெளிவாக சொல்லி இருக்கிறார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை தமக்கு ஏற்புடையோர் ஆக்குகிறார், தமக்கு ஏற்புடையோரை தம் மாட்சியில் பங்கு கொள்ள செய்கிறார் என்று. இப்பேற்பட்ட உன்னத நிலையில் இறைவன் நமது வாழ்விலை அழைப்பை தருகிறார். அதை அறிந்து அவரை தொடர்ந்து பின்பற்றுவோம். எந்த சோதனை, வேதனை, தடைகள் இருந்தாலும் அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பே இறைவா, எங்கள் வாழ்வில் ஏற்படுகிற ஒவ்வொரு தடைகளை, சிக்கல்களை நாங்கள் முற்றிலுமாக களைந்தறிந்து நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உடன்பாட்டை அறிந்து கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.